வணக்கம் பேங்கிங் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கோல்டு. கோல்டு வந்து இப்போ ரீசெண்டா அதோட பீக் பிரைஸை வந்து டச் பண்ணியிருக்கு. 2, 3 பேர் இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. கோல்டு வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் ஒரு குரூப் தான். அந்த குரூப் தான் வந்து கோல்ட வந்து இந்த மாரி பிரைஸ ஹைக் ஆக்கி விட்டு நார்மல் பீப்பிள்ஸ்னால வாங்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் கான்ஸ்பிரன்சி தியரி மாரி போட்டிருந்தாரு. எல்லாருமே அந்த கோல்டு பிரைஸ் அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ன்றதுனால பேசலாம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கோல்டு வந்து இவ்வளோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். வேர்ல்டு லெவல்னா குளோபல் ஃபேக்டர். ஸோ எல்லா கண்ட்ரியும் சம்மந்தப்பட்ட சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்னொன்னு லோக்கல் ஃபேக்டர்ஸ். லோக்கல்னா இந்தியாக்குள்ள தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்குள்ள இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னாலையும் கோல்டு பிரைஸ் அதிகமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல. ஸோ குளோபலா ஒரு ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, மக்களுக்கு வந்து பயம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்வெஸ்ட்மெண்ட் மேல பயம். ஒரு ஒரு கண்ட்ரி வந்து வார் டென்ஷன்ல இருக்கிறப்போ, ஒரு எக்கனாமிக் டென்ஷன்ல இருக்கிறப்போ, பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இருக்கிறப்போ, அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்ட நம்ப மாட்றாங்க. அந்த மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்ப விழுகும்னே தெரியல. இப்ப இந்தியால எப்படி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ, அதே மாரி அமெரிக்கால ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. யூரோப்ல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த மாரி அந்தந்த கண்ட்ரியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாரி போர் சூழல் நடக்கும்போது, எக்கனாமிக் டென்ஷனு, பொலிட்டிக்கல் அரசியல் ரிலேட்டடா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நடக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் வந்து சீக்கிரமா கீழ விழுந்துரும் அப்படின்றத மக்கள் வந்து நெனச்சுக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆவுது, அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே எடுத்துட்டு போயிட்டு கோல்டுல போடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட கோல்டுல புஷ் பண்ணும்போது, ஏன்னா கோல்டுன்றது வந்து அது ஒரு குளோபல் வேல்யூ. எங்க போனாலும் அதுக்கான மதிப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட கோல்டுல புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெய்ட்டாவே டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது. ஒரு பக்கம் சப்ளை ரொம்ப கம்மி. டிமாண்ட் ஒரு பக்கம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால பிரைஸும் அதிகமா தான் இருக்கு. அடுத்து வந்து இன்வெஸ்ட்மென்ட். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பொறுத்து தான் இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன் வரும். எக்ஸாம்பிள் நான் ஒரு எஃப்டில போடுறேன்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரூ. 1,00,000 அந்த எஃப்டில போடுறேன்னா, 1 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ரிட்டர்ன் வரும்? அப்படின்னு அந்த ரிட்டர்ன்ல கூட என்ன வரும்னா, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வரும். அதுதான் ரிட்டர்ன் நம்மளுக்கு. கண்ட்ரி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்பிஐயா இருக்கட்டும், இல்ல யுஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவ பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 7% ஆவரேஜா ஒரு ஒரு எஃப்டி குடுக்குறாங்க. ஒரு எஃப்டிக்கு ரிட்டர்ன் குடுக்குறாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து 4ல இருந்து 5% வருது ஆவரேஜா. ஸோ பாக்கி என்ன இருக்கு? ஒரு 2, 3% இந்த 2, 3% தான் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதுக்கு பதிலா நான் வந்து கோல்டுல போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருவேனா? ஏன்னா கோல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. கோல்டுன்றது அதோட வேல்யூவ பொறுத்தது. ஸோ அதோட வேல்யூ வந்து ஒரு நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஈவன் ஒரு கண்ட்ரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணாலும் கோல்டோட பிரைஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆவாது. அதனால என்ன பண்றாங்க மக்கள் எல்லாரும் கோல்டுல போய் இன்வெஸ்ட்மென்ட்ஸ புஷ் பண்றாங்க. இதனாலயும் வந்து டிமாண்ட் அதிகமாகுது. ஒரு பக்கம் சப்ளை கம்மியா இருக்கு. ஸோ டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மி. ஸோ பிரைஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடியதுல டாலர் வந்து ரொம்ப வீக்கர் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, குளோபலா யுஎஸ் டாலர்ஸ்லலாம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா டாலர் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. இப்போ அதோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ $1 வந்து €0.86. 1 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாலர் படி பார்த்தீங்கன்னா $60. ஸோ இப்போ $1 86 €0.86ன்னு பார்த்துட்டோம். அப்போ 1 கிராம் கோல்டு யூரோல வாங்கணும்னா எவ்வளோ யூரோக்கு வாங்கணும்? ஸோ $60 இன்டூ 0.86 சரிங்களா? 1 கிராம் கோல்டு $60. ஒரு ஒரு டாலர் வந்து €0.86. இப்ப நான் வந்து 1 கிராம் கோல்ட வந்து யூரோல வாங்கணும்னா €51 செலவு பண்ணணும். ஸோ இந்த €51க்கு $1 வந்து இப்போ பர்ட்டிகுலரா இப்போ வந்து குடுத்துருவாங்க. குளோபல் மார்க்கெட்ல. ஒரு வேள டாலரோட வேல்யூ வீக்கன் ஆயிடுச்சு. ஸோ $1 வந்து €0.76க்கு ட்ரேட் ஆகுது. வச்சுப்போம். ஒரு டாலர் வந்து 76ஆ மாறிடுச்சு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 86 இருந்துச்சு. ஸோ 0.10 யூரோஸ் வந்து கம்மியாகி 76க்கு $1 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ 1 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதே $60 தான். ஆனா, டாலர் அதோட மதிப்ப வந்து இழந்திருக்கு யூரோ கிட்ட. அதனால யூரோ வந்து 0.86லேருந்து 0.76 ஆயிடுச்சு. இப்ப நான் 1 கிராம் கோல்டு யூரோல வாங்கணும்னா 60 இன்டு 0.76 மொத்தம் எத்தனை யூரோஸ்? €45 குடுத்தா போதும். 0.10 யூரோ கம்மியானதுக்கு வெறும் €45 குடுத்து நான் 1 கிராம் கோல்ட வாங்கிரலாம். குளோபலா டாலர்ல தான் கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலரோட வேல்யூ எங்கெல்லாம் கம்மியாகுதோ, அப்போ கோல்டோட வேல்யூ ரொம்ப கம்மியான விலையில வாங்க முடியும். இப்படி இருக்கும் சூழ்நிலையில கோல்டு இன்னும் கொஞ்சம் சீப் ஆவுது. எங்கெங்கெல்லாம் டாலரோட வேல்யூ கம்மியா இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்குலாம். இந்தியாவுக்கு டாலரோட வேல்யூ அதிகம் தான். ஸோ யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, $1 வந்து 0.86 யூரோஸ் தான். ஸோ அதனால யூரோப்ல வந்து
கோல்டு விலை கம்மியாகும். ஸோ அங்க மக்கள் வந்து அதிகமா வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால டிமாண்ட் கூடும். ஒரு பக்கம் சப்ளை கம்மி. ஸோ பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங் மோர் கோல்ட். ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ், எக்ஸாம்பிள் சைனா எடுத்துப்போம், இல்ல ரஷ்யா எடுத்துப்போம். ஸோ இவங்களோட சென்ட்ரல் பேங்க்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்கோ, அது மாதிரி அவங்களுக்கு சில சென்ட்ரல் பேங்க்ஸ் இருப்பாங்க. கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து யுஎஸ் டாலர்ஸை நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இப்போ யுஎஸ் கிட்ட நிறைய வந்து ட்ரேடு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கறனால, ஏன்னா டாக்ஸ் இஷ்யூ, ட்ரேட் இஷ்யூலாம் நிறைய போயிட்டு இருக்கனால கோல்டு வந்து நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பெரிய பெரிய அ இந்த டெவலப்டு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸே இவ்வளோ கோல்டு வாங்குதுன்னா, அப்ப நம்மளும் நிறைய கோல்ட வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய கண்ட்ரியோட டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் இவங்க எல்லாரும் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாரும், ஐ மீன் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு 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 ட்ரெஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா, அடுத்த தீபாவளிக்கு, அடுத்த பொங்கலுக்கு அதே பேரை வச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகும்ல. ஸோ அதே டைப் தான். ஸோ உலக லெவல்ல வந்து இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்க. ஒரு 4, 5 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 4, 5 ஃபேக்டர்ஸ் மூலியமா நிறைய டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த டிமாண்ட்னால நிறைய வந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே தான், சேம் தான். ஸோ இவ்வளோ டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது. ஒரு பக்கம் இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மைனிங் பண்ணணும். ஸோ மைனிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. அதே மாதிரி சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கனால மைனிங் அதிகமாக்கணும் அப்படின்றதுனால இவ்வளோ டிமாண்ட்னால நம்மளுக்கு பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பக்கம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ குளோபல் லெவலில் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம ஏரியாவில் எதுக்கு இந்த கோல்டோட ப்ரைஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்மளும் சில ஃபேக்டர்ஸ், நம்மளோட கண்ட்ரியும் சில ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. வெறும் குளோபல் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரியும் சில ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ருபி இஸ் வீக், இம்போர்ட்டிங் கோல்டு காஸ்ட் மோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வந்து அதிகமாக கோல்டை இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அவங்க தயாரிக்கலை. பிகாஸ் நம்ம ஊரில் பெரிய கோல்டு ஃபீல்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. கேஜிஎஃப் எப்பயோ மூடிட்டாங்க. ஸோ கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருந்தீங்க, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, கோல்டு வந்து குளோபலாக யூஎஸ் டாலர்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட கரன்சிக்கு அகேன்ஸ்டாக யூஎஸ் டாலர்ஸ் எந்த லெவலில் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்தியானால கோல்டு எப்படி வாங்க முடியும், எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அதை வந்து கோட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ருப்பி வந்து வீக் ஆச்சு அப்படின்னா நம்மளால கோல்டை வந்து சீப்பாக வாங்க முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட்டாக $1 $87. இந்தியன் ருபீஸில் வந்து $1 $87. 1 கிராம் கோல்டு $60. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 1 கிராம் கோல்டு $60. இப்போ இந்தியா ஒரு கிராம் கோல்டை வாங்கணும்னா 60 × $87 எவ்வளோ வருது? 5227 5227 இந்தியா வந்து கொடுக்கணும். $1 $87 இருக்கும்போது. இப்போ திடீர்னு ஒரு சேஞ்ச், $1 $90 ஆயிடுச்சு. $3 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. $1 $90 ஆயிடுச்சு. கோல்டு பிரைஸ் வந்து அதே $60 தான் இருக்கு. கோல்டு பிரைஸ் வந்து 1 கிராம் கோல்டு அதே $60 தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்தியன் ருப்பி வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா $3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி $1 $87 இருந்துச்சு. இப்போ $1 $90 இருக்கு, 90 rupees. ஸோ இப்போ இந்தியா போய் கோல்டு வாங்கணும்னா அதே கோல்டை இந்தியா வந்து 60 × 90 $5400 ஆகும் இந்தியா வாங்க. ஸோ டாலருக்கு அகெயின்ஸ்டா இந்தியன் கரன்சி எப்பெல்லாம் வீக் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இந்தியா அதிகமாக பைசா கொடுத்து கோல்டு வாங்கணும். அப்படி அதிகமாக பைசா கொடுத்து கோல்டு வாங்கும்போது அந்த அதிகமான பைசா எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? யாரெல்லாம் இந்தியாவில் இருக்கவங்க கோல்டு வாங்குறாங்களோ கடையில் போயிட்டு அங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளோட இந்தியன் ருப்பி டாலருக்கு அகெயின்ஸ்டா வீக் ஆயிடுச்சு. அதனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கோல்டு பிரைஸ். இது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டாக்ஸஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, இதெல்லாம் சேர்த்து தான் ஃபைனல் காஸ்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இம்போர்ட் டியூட்டி, ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் கோல்டு கூட சேர்ப்பாங்க. இதனால நம்மளுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு பிரைஸ் $5400. ஸோ இது கூட இம்போர்ட் டியூட்டி வந்து ஒரு 10%, ஜிஎஸ்டி ஒரு 3%. இப்போ ஃபைனல் பிரைஸ் எவ்வளோ? 5400 + 702. இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து 13%. ஸோ 13% வந்து $702, 702 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா $6102. இது ஃபைனல் ப்ரைஸ். இப்போ குளோபல் ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பேஸ் ப்ரைஸ் $5400 $6000 ஆயிடுச்சு. ஸோ பேஸ் ப்ரைஸ் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அது கூட சேர்ந்து டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பேஸ் ப்ரைஸ்ல இருந்து தான் டேக்ஸ் போடுறோம். இப்போ பேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. $5400 $6000 $6000 ஆயிடுச்சு. ப்ளஸ் அது கூட டேக்ஸ், இம்போர்ட் டியூட்டி 10%, ஜிஎஸ்டி 3%, $780 மொத்த டேக்ஸ்.
ஸோ 6000 + 780 6780. ஸோ இம்போர்ட் டியூட்டிவ் டேக்ஸும் வந்து ஒரு முக்கியமான காரணம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா அதுவும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஆட் ஆன் சார்ஜஸ் மாதிரி. குளோபல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுக்கப்புறம் லோக்கல் ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வந்து ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க. கோல்டுக்கு வந்து ஒரு மார்ஜின் வந்து மெயின்டைன். ஸோ ஈவன் இந்தியாவுக்குள்ள ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு, சிட்டிக்கு சிட்டி கோல்டு பிரைஸ் மாறுபடும். லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரீமியமை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட சார்ஜஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. டியூ டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கு, பியூரிட்டி இருக்கு, பியூரிட்டி கேரண்டி சில விஷயங்கள் இருக்கு, டிசைனு, மேக்கிங் சார்ஜஸ். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, டெல்லியில் இப்போ ₹6500 பெர் கிராம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ₹6550 இருக்கும். டியூ டு லோக்கல் டிமாண்ட். ஸோ எப்பெல்லாம் லோக்கல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஷாப்கீப்பர்ஸ் வந்து அவங்களோட மார்ஜினையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லோக்கல் டிமாண்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஃபெஸ்டிவல், வெட்டிங் சீசன். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு ப்ரைடு, அது ஒரு ட்ரெடிஷன், அது ஒரு கல்ச்சர். ஸோ இவ்வளோ ஃபெஸ்டிவலுக்கு வாங்கிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல. வெறும் ட்ரெடிஷன் இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. கல்ச்சரும் இருக்கு, இதுவும் இருக்குன்னு நம்ம சொல்லும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்றவங்க ஒரு கேட்டகரி. இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்றது பிசிக்கல் கோல்டா கடையில போய் வாங்காம, எல்லாமே டிஜிட்டல் கோல்டு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இடிஎஃப்ஸ், ஆன்லைன்ல டிஜிட்டல் கோல்டு, சோவர்ஜின் கோல்டு பாண்ட்ஸு. ஏன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எப்படி மக்கள் வந்து அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி எஸ்ஐபி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதே மாரி கோல்டுலயும் எஸ்ஐபி வந்துருச்சு. ஸோ ஈஸியா அவங்களோட போர்ட்ஃபோலியோல கோல்டு பாண்ட வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ கோல்டு வந்து மல்டிபிள் இடத்துல வந்து மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆப்ஷன் தான். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கோல்டோட வேல்யூ. நாட் பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஒருத்தவங்க கோல்டு இடிஎஃப்ஸ் வாங்குறாங்க, இல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பாண்ட் வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் எஸ்பிஐ கோல்டு பாண்ட், ஆக்சிஸ் கோல்டு பாண்ட், அந்த மாதிரி கோல்டு பாண்டுன்னு இருக்கு. கோல்டு வாங்குறாங்க, பாண்ட் வாங்குறாங்க. இல்ல டிஜிட்டல் கோல்டா இன்வெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கோல்டோட வேல்யூ. கோல்டு என்ன வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த வேல்யூ 1 கிராம் கோல்டு எவ்வளோ? ₹12,000, ₹11,000. அந்த வேல்யூவை வச்சு தான் இதோட வேல்யூ, இந்த ஃபண்டோட வேல்யூ எல்லாமே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகிறதுனால இதுவும் ஸ்ட்ரெயிட்டாவே கோல்டுல தான் போய் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை கம்மி, பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது.